Hi friends, welcome to Rainbow Civil Service Academy. April 30, 2021 உடைய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதன் மூலமாக உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி, பேங்க், எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி அண்ட் போலீஸ் எக்ஸாம்ஸ்க்கு தேவையான கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். ஃபர்ஸ்ட், குளோபல் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அவுட்லுக் 2021. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்துட்டு இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சி அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து குளோபல் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அவுட்லுக் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டின் படி பார்த்தீங்க அப்படின்னா 3 மில்லியன் நியூ எலக்ட்ரிக் கார்ஸ் வேர் ரிஜிஸ்டர்ட் இன் 2020 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 2019 கம்பேர் பண்ணுறப்போ 41% வந்துட்டு இந்த எலக்ட்ரிக் கார்ஸ் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. And according to the report, if the governments will ramp up their efforts to meet international climate goals, then the number of global electric vehicles will increase to 230 million by 2030. அதாவது இந்த இன்டர்நேஷ்னல் கிளைமேட் சேஞ்சுக்கு எதிரான ஒரு சில கோல்ஸ் வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் வச்சுருக்காங்க. ஸோ அந்த கோல்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் கார் ப்ரொடக்ஷனும் இன்னும் ரொம்பவே அதிகமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிப்போர்ட்டில் ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அடுத்து, சர் தாம் யாத்ரா சஸ்பெண்டட். தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரீசென்ட்லி சஸ்பெண்டட் தி Char Dham Yatra due to surge in COVID-19. The Char Dham Yatra is visiting 4 holy places in Uttarakhand. They are Gangotri, Yamunotri, Kedarnath and Badrinath. ஸோ உத்தரகாண்ட் மாநிலத்தில் தான் இந்த கங்கோத்ரி, யமுனோத்ரி, கேதார்நாத், பத்ரிநாத் இந்த 4 இடங்களும் இருக்குது. இந்த ஹோலி பிளேசஸ்க்கு விசிட் பண்ணுறதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சார் தாம் யாத்ரா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த COVID-19 சுச்சுவேஷனால் இந்த இடங்களுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக கவர்மெண்ட் வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்து, ஸ்பேஸ்எக்ஸ் ஃபால்கன் 9 ராக்கெட் லான்ச்டு 16 ஸ்டார்லிங்க் சேட்டலைட்ஸ். ஸோ ஸ்பேஸ்எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு நிறுவனம். அவங்களுக்கு கீழே வந்துட்டு ஃபால்கன் 9 ராக்கெட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அந்த ராக்கெட் வழியாக வந்து ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனம் 60 ஸ்டார்லிங்க் சேட்டலைட்ஸ் வந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ they aim to build a constellation of 12,000 satellites. அதாவது வந்து 12,000 சேட்டலைட்ஸை வந்து சென்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய முக்கிய நோக்கமாக பார்க்கப்படுது. ஸோ ஆஸ் பர் டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா இவங்க 30,000 சேட்டலைட்ஸை சென்ட் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் வாங்கி வச்சுருக்காங்க இந்த ஸ்டார்எக்ஸ் அப்படிங்கிற நிறுவனம். ஸோ இவங்களுடைய ப்ராஜெக்ட் பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 12,000 சேட்டலைட்டை வந்து ஒரு கான்ஸ்டலேஷன் மாதிரி பில்ட் பண்ணும் அப்படிங்கிற ப்ராஜெக்ட்டுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்லிங்க் ப்ராஜெக்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் ஸ்பேஸ் பேஸ்டு இன்டர்நெட் சர்வீசஸ் அட் அஃபோர்டபுள் காஸ்ட். அடுத்து, மைனிங் ரோபோட்ஸ் ஸ்ட்ராண்டட் இன் தி பசிபிக். ஸோ பசிபிக் ஓஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக ஒரு மைனிங் ரோபோட்டை இறக்குனாங்க. ஸோ அது வந்து ஸ்டாண்டாய் அப்படின்னு நின்றுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த ரோபோட் பேர் பார்த்தீங்கன்னா பட்டானியா 2 robot was designed to explore rocks rich in nickel and cobalt in the Pacific Ocean at a depth of 13,000 feet. அதாவது 13,000 அடி ஆழத்தில் வந்து பசிபிக் ஓஷனில் பாறைகளில் நிக்கல் அண்ட் கோபால்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக தான் இந்த பட்டானியா 2 ரோபோட்டை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக அது உள்ளே அனுப்புகிறப்போ அது வந்து ஸ்ட்ரக் ஆகிடுச்சு. அது வந்து ரோப் வந்துட்டு ஸ்ட்ரக் ஆகிடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ கோபால்ட் அண்ட் நிக்கல் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் எசென்ஷியல் ஃபார் லோ கார்பன் டெக்னாலஜிஸ். வாட்ஸ்அப் நம்பர் ஃபார் ப்ரெக்னென்ட் உமன். The National Commission for Women recently launched the WhatsApp number for pregnant women. The helpline number is 9354954224. It is a message-only helpline number. It will provide round-the-clock medical assistance to expectant mothers all over the country. ஸோ ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு வந்துட்டு அவங்களுக்கு ஏதாவது கொரிஸ் இருக்குது அப்படின்னா இமீடியட்டாக வந்து காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து 24/7 செயல்படுற மாதிரி ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வந்து இப்போ ரீசெண்டாக நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து மெசேஜ் மட்டும் பண்ணி கேட்கக்கூடிய ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து, ஆயுஷ்மான் பாரத் திவாஸ் April 30. The Ayushman Bharat Divas is celebrated to achieve twin missions. They are to promote health and wellness to the poor and also to provide insurance benefits to them.
ஸோ ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லார்ஜஸ்ட் ஹெல்த் கவரிங் ஸ்கீம் இன் தி வேர்ல்டு அப்படின்னு பார்க்கப்படுது. ஸோ அந்த ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீமு கீழே ஒவ்வொரு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஈச் ஒன் வில் கெட் 1.5 lakh ஆனால் வந்துட்டு மெடிக்கல் செலவு வந்து எடுத்துக்க முடியும். மேக்ஸிமம் வந்து 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி வந்து ஃபேமிலி எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவாங்க அப்படின்னா சென்சஸ் எடுத்தாங்க இல்லைங்களா, அதில் வந்து சோஷியலி அண்ட் எக்கனாமிக்கலி பேக்வேர்ட் செக்ஷன் அப்படின்னு அதுக்கான ஒரு கிரைட்டீரியா வச்சுருக்காங்க. அந்த கிரைட்டீரியாக்குள்ளே வர்றவங்க மட்டும்தான் இந்த ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீமில் பெனிஃபிட் அடைய முடியும். அடுத்து IA 2030. IA 2030 is Immunization Agenda 2030. So it was launched by WHO, Gavi and the UNICEF. So UNICEF, Gavi and World Health Organization மூணு பேரும் சேர்ந்து Immunization Agenda 2030 அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. It has been titled as the a global strategy to leave no one behind. It aims to maximize life-saving impact of vaccines. The Immunization Agenda 2030 was launched during the World Immunization Week. இந்த ஏப்ரலில் லாஸ்ட் வீக் செலிப்ரேட் பண்ணோம். ஸோ அதுதான் வந்து நம்ம அந்த நாட்களில் தான் வந்து இந்த குளோபல் ஸ்ட்ராட்டஜி டு லீவ் நோ ஒன் பிஹைண்ட் அப்படிங்கிற டைட்டிலில் இம்யூனைசேஷன் அஜெண்டா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேக்சினேஷன் த்ரூ தி லைஃப். ஸோ குழந்தையிலிருந்து எல்டர் ஆகிற வரைக்கும் வந்துட்டு எந்தெந்த வேக்சின் போடணுமோ அந்த வேக்சின் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துடணும் அப்படிங்கிறதா வந்து இந்த அஜெண்டாக்கு கீழே இருக்கக்கூடிய முக்கியமான நோக்கம். அடுத்து சைனா லான்ச்சஸ் தியான்ஹி ஸ்பேஸ் ஸ்டேஷன் கோர் மாடியூல். ஸோ சைனா லான்ச்டு தி கோர் மாடியூல் ஆஃப் இட்ஸ் ஸ்பேஸ் ஸ்டேஷன். ஸோ ரஷ்யா வந்து தனியாக எங்களுக்கான ஸ்பேஸ் ஸ்டேஷனை பில்ட் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அது சமயத்தில் வந்து இப்போ சைனா வந்து அவங்களுடைய ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குரிய கோர் மாடலை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து ஆல்ரெடி இருக்குது. அதை எடுத்து 2024 அதனுடைய ஒப்பந்தம் வந்து காலியாகக்கூடிய சுச்சுவேஷனில் இப்போ ரீசெண்டாக சைனா வந்து அவங்களுடைய ஸ்பேஸ் ஸ்டேஷன் அனுப்பலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனோட கம்பேர் பண்ணுறப்போ தியான்ஹி ஸ்பேஸ் ஸ்டேஷன், அதாவது சைனாவுடைய ஸ்பேஸ் ஸ்டேஷன் தான் தியான்ஹி ஸ்பேஸ் ஸ்டேஷன். இதோட அளவு வந்து 1/4 தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதன் மூலமாக என்ன பண்ண போகிறாங்கன்னா பெர்மனன்ட் ஹியூமன்ஸ் ப்ரெசன்ஸ் இன் ஸ்பேஸ் அப்படிங்கிறத சைனீஸ் வந்து என்ஷூர் பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. The model that was launched is called Dianhe. The space station China is building is called Diahong. ஸோ தியான்ஹி அப்படிங்கிறது மாடல், தியாங்காங் அப்படிங்கிறத வந்துட்டு எக்ஸாக்டாக வந்து பேர் வைக்க போகிறாங்க ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு. First indigenous vaccine for fish developed in India. The Central Institute of Brackish Water located in Chennai has developed an indigenous vaccine for viral nervous necrosis. The name of the vaccine is Nodavac R. ஸோ இப்போ ரீசெண்டாக பிரேக்கிஷ் வாட்டர், அதாவது சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பிரேக்கிஷ் அக்வாகல்ச்சர் அப்படிங்கிறது சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஆர்கனைசேஷன். இது வந்து மெரைன் ஃபிஷ்ஷஸ் ரிலேட்டடாக வந்துட்டு ரிசர்ச் பண்ணக்கூடிய ஆர்கனைசேஷன். இவங்க வந்து இப்போ ரீசெண்டாக ஃபிஷ்ஷஸில் வரக்கூடிய வைரல் நர்வஸ் நெக்ரோசிஸ் அப்படிங்கிற ஒரு நோய்க்கு எதிராக ஒரு இண்டிஜினஸ் வேக்சினை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட பேர்னா நொடோவாக் ஆர். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் கரண்ட் அஃபேர்ஸ். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.